ஹலோ காய்ஸ், வெல்கம் டு ஒர்ட்டு கப்பிள்ஸ் சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட வீட்டு தோட்டம் தான் பார்க்க போகிறோம். இது பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. இது வச்சு 2 மாதம் ஆகுது. இங்கே வந்து எங்கள் வீட்டு கீழெல்லாம் கல், அதனால வந்து கொஞ்சம் நல்லா வளரலை. தீனிலாம் நாங்கள் போடலை, அப்படியே தான் வளருது இயற்கை முறையில். இது பார்த்திங்கன்னா நாங்கள் அதுக்கு முன்னாடி ஒரு தடவை பாவக்காய் செடி வச்சுருந்தோம். அதுலேருந்து விழுந்த விதையெல்லாம் முளைச்சி போயிடுது. இதுக்கு சும்மா அப்படியே ஒரு இது மாதிரி கட்டி விட்டு இந்த கொடியெல்லாம் ஏற்றி விட்டேன். டக்குன்னு முளைஞ்சி நல்லா வளருது. நம்மளே போட்டு வளர்க்குறத விட அதுவே வளர்கிறது தான் நல்லா வளருது. இது பார்த்திங்கன்னா இங்கே இந்த கொடி ஏற்றி விடாமையே விட்டுட்டோம், கொஞ்சம் வேலை இருந்துச்சு அதனால். இது பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டு சந்து. இது பார்த்திங்கன்னா ஆரஞ்சு செடி. இது ரொம்ப நாளாக வளருது. இதுக்கு எந்த தீனியும் கொடுக்கல நாங்கள், அது அப்படியே தான் இருக்குது. அப்புறம் இது பார்த்திங்கன்னா தக்காளி செடி. இது வந்து நான் வேறு இடத்துலேருந்து பிடுங்கிட்டு வந்து தான் வச்சேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இது காக்கட்டான். இந்த கல்யாணத்துக்கெலாம் கொடுப்பாங்களே அதில் வாங்கி வச்சது இது. இதுவும் ஓரளவுக்கு வளர்ந்துருக்கு. இது பார்த்திங்கன்னா ரோஸ் செடி. இது வந்து 150 சொன்னாங்க, ஹைப்ரிட் செடி. இந்த ரோஸ் வந்து மொட்டு நான் வச்சேன். இதுதான் நான் தான் உடச்சிட்டேன், தெரியாமல் உடஞ்சிடுச்சு, துண்டு மேலே விழுந்து. இதெல்லாம் பார்த்திங்கன்னா துளசி செடி. அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பப்பாளி செடி. காய் வச்சு வச்சு கொட்டிக்குது, என்ன ப்ராப்ளம்னு தெரியல. அதுக்கப்புறம் இப்படியே போனோம்னா இங்கே குண்டு மல்லி செடி, அரும்பு வச்சுருக்காங்க. சின்ன செடி, அதனால் சின்ன அரும்பு தான். இது கூட இந்த கோழிக்கொண்டை செடி கூட அதுவே விழுந்து விழுந்து முளைச்சது தான். இந்த காக்கட்டான் நாங்கள் வாங்கிட்டு வந்திருந்தோம். அப்புறம் கத்திரிக்காய் செடி. இங்கேயும் பார்த்திங்கன்னா கத்திரிக்காய் செடி. இந்த மல்லி செடியும் வாங்கிட்டு வந்தது தான். இது சாக்கில் வச்சதுனால ஒழுங்காக வளரலை. இதுதான் நம்மளோட கார்டன் டூர். இன்னொரு முறை நல்லா விரிவாக பார்க்கலாம். பாய் காய்ஸ்.